மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 11 சித்திரக்கலை பாடத்திலே கடந்த வகுப்பிலே திவங்க சிலமணி தொடர்பான விடயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனுடைய மிகுதி பகுதியைத்தான் நாங்கள் இன்றைய வகுப்பிலும் கற்கப் போகிறோம். தொடர்ந்தும் வகுப்பினை அவதானித்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய குறிப்பேடுகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இன்றும் பார்க்கலாம். அதாவது நாங்கள் ஏலவே கற்றிருக்கின்றோம். அதாவது ஜாதக கதைகள், அதாவது இந்த திவங்க சிலமணி, அதாவது புலனறுவைக்கால இந்த திவங்க சிலமணியிலே இந்த ஜாதக கதைகள் அதிக அளவில் வரையப்பட்டிருக்கு கற்றிருக்கிறோம். அதனுடைய ஒரு ஜாதக பகுதி தான் தேமிய ஜாதகம். சரியா? அந்த தேமிய ஜாதகம் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் இதிலே கற்க போகிறோம். அது ஒரு ஓவிய படம். சரியா? அப்ப மாணவர்களே, அந்த தேமிய ஜாதக கதையினுடைய ஒரு கதை அம்சம் தான், அதாவது கதை சார்ந்ததான் இந்த ஜாதக கதைகள். அதனுடைய ஒரு பகுதி இதில் ஒளிப்படமாக தரப்பட்டிருக்கிறது. இதில் தெளிவற்றதாக காணப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டி நூலில் இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் மாணவர்களே, இதான அந்த தேமிய ஜாதக கதை ஓவியத்தினுடைய ஒரு பகுதி. சரியா? அது தொடர்பாகத்தான் நாங்கள் இதிலே தொடர்ந்து கற்க போகிறோம். சரியா? பாருங்கள், அதாவது தேவிய ஜாதக கதையிலே என்னவென்றால் போதிசத்துவரை காட்டும் ஒரு சிறப்பான ஓவிய பகுதி தான் இந்த தேமிய ஜாதக கதையிலே இந்த ஓவிய பகுதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது தேமிய இந்த ஜாதக கதை ஓவியங்கள்ல மிக தெளிவாக தெரிகின்ற ஓவிய பகுதியாக இதனை இனங்காணலாம். அதாவது பல்வேறு வகையான ஜாதக கதைகள் இருக்கிறது. சரியா? நாங்கள் கற்றிருக்கிறோம். அந்த வசந்தர ஜாதகம், சுள்ளபதும ஜாதகம், சரியா, சசஜாதகம். சரியா? அந்த ஜாதக கதை வரிசையிலே இந்த ஜாதக கதை ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இது ஒரு தெளிவான தன்மையை கொண்ட ஒரு ஜாதக கதை என்று சொல்லப்படுது. அதான் இது தேமிய ஜாதக கதை. சரியா? அப்ப இந்த தேமிய ஜாதக கதையானது ஜாதக கதை ஓவியங்களிலேயே மிக தெளிவாக தெரிகின்ற ஓவிய பகுதியாக இதை சொல்லலாம். இந்த தேமிய ஜாதக கதை பகுதியை சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுல என்ன கருப்பொருள் இருக்கிறது என்றால், அதாவது இந்த ஓவிய பகுதியில் தேமிய ஜாதக கதை ஓவிய பகுதியிலே என்ன உருவங்கள் காணப்படுகிறது, எவ்வாறாக காணப்படுகிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். அதாவது குதிரை ரதத்தில், அதாவது குதிரை தேரில் கைகால்களை அசைக்காது வைத்திருக்கும் தேமிய குமாரனும், அந்த குதிரை தேரில் கைகால்கள் எல்லாம் அசைவற்ற நிலையில் இருக்கின்ற அந்த தேமிய குமாரனும் குளிபறிக்க ஆயத்தமாகும் சுனந்த எனும் ரதமோட்டியும், தேரோட்டி ஒருவர் என்ன செய்கிறார், குழி பறிக்கிறார். சரியா? அந்த குழி வெட்டுகின்றார். அந்த குழிவெட்டுறதுக்கு ஆயத்தமாகிறார். அவருடைய பேர் சுனந்த. அந்த சுனந்த என்ற ரதமோட்டி என்ன செய்கிறார், அந்த தேமிய குமாரனுக்கு முன்னால குழி தோண்டுகிறார். ஏனென்றால் அவர் அசைவற்ற நிலையில காணப்படுகிறார். அப்ப இதிலேயே உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு, அவர் ஒரு இறந்து விட்டார் என்று. சரியா? அப்ப அவருக்கு முன்னால் என்ன செய்யற போதிசத்துவர் போன்ற நிற்கும் தேமிய குமாரனும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது தேமிய குமாரன் அசைவற்ற உடலோட காணப்படுகிறார். ஒருத்தர் குழி பறிக்கிறார், ரதமோட்டி ஒருத்தர் குழி பறிக்கிறார். அவரை புதைப்பதற்காக முன்னால அந்த போதிசத்துவர் உருவத்தில் யார் காண்பிக்கப்பட்டிருக்கிறார், தேமிய குமாரன் உருவம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. சரியா? ஓகே, சரி மாணவர்களே, இனி நாங்கள் பார்க்க போவது, அதாவது அந்த தேமிய ஜாதக கதை பகுதிக்கு எவ்வாறான வர்ண பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இந்த நிறந்தீட்டுக்காக இதில் என்ன வர்ணங்கள் அதிக அளவில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கபிலம், செங்கபிலம், மஞ்சள். சரியா? அதாவது கபிலம், செங்கபிலம், மஞ்சள் ஆகிய வர்ணங்கள்லாம் அதிக அளவில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுவாக இந்த ஜாதக கதை ஓவியங்களிலேயே இவ்வாறான வர்ணங்கள்லாம் அதிக அளவில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. பின்னணியாக பொதுவாக அந்த சிவப்பு வர்ணங்கள் அதிக அளவில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? இந்த ஓவியங்கள் கண்டிக்கால ஓவிய மரபை சார்ந்ததாக காணப்படுது. அதாவது தேமிய ஜாதக கதை ஓவியம் என்னவாம், பொதுவா கண்டிக்கால மரபை சார்ந்ததாக காணப்படுதா. ஆனா இது எந்த கால கட்டடக்கலை அம்சம், புலனறுவை கால கட்டடக்கலை அம்சம். இது திவங்க சிலமணி. அங்கே காணப்படுகின்ற இந்த ஓவியங்கள் பொதுவாக அனுராதபுர கால பண்பை கொண்டிருக்கிறது அல்லது கண்டிக்கால பண்பை தான் கொண்டிருக்கிறது. சரியா? அதே போல இந்த தேமிய ஜாதக கதையும் கண்டிக்கால மரபை கொண்டதாகத்தான் வரையப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது இந்த ஓவியங்கள தன்மையை நாங்கள் பார்க்கலாம். சரியா? எவ்வாறான தனித்துவமான பண்புகளை கொண்டிருக்கின்ற விடயத்தை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். அதாவது நிறையாக வரையப்பட்டிருக்கிறது. கதை ஒரு தொடர்ச்சியான தன்மையோடு காணப்படுகிறது.
அடுத்த பக்கத்தோற்றத்தோடு வரையப்பட்டிருக்கிறது. சரியா? அதோட பின்னணியாக சிவப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் பொதுவாக அந்த ஜாதக கதைகளினுடைய பொதுவான பண்புகள். அந்த பொதுவான பண்புகள் இந்த திவங்க சிலைமணியிலே காணப்படுகின்ற ஜாதக கதை ஓவிய பகுதிகளே முன்ன உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதில் தான் இந்த தேமிய ஜாதகதை, இந்த தேமிய ஜாதகதையிலும் இவ்வாறான பண்பு தான் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொடர்ச்சியான கதையாக இருக்கிறது, பக்கத்தோற்றமாக வரையப்பட்டிருக்கிறது, பின்னணியாக சிவப்பு நிறம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தது இந்த நிறையாக வரையப்பட்டிருக்கிறது. அதாவது கதை என்றது ஒரு தொடர்ச்சியாக போகின்றது. அதை போல தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா? மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் கற்றது புலனறுவை காலத்து திவங்க சிலமணிகள். சரியா? அதே போல நாங்கள் இனி கற்க போவது புலனறுவை கால அந்த கட்டடக்கலை அம்சங்கள் ஒன்றான புலனறுவை கால சிலைமணிகளைத்தான் இதிலே நாங்கள் என்ன தொடர்ந்தும் கற்க போகிறோம். சரியா? ஆகவே இவற்றை அவதானித்து கொண்டு உங்களுடைய குறிப்பேடுகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா மாணவர்களே? முதலாவதாக நாங்கள் தேர்ச்சியை பார்த்தோம் என்றால் பாருங்கள், வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கல் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலைப்படைப்புகளை கலைப்பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சி அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்த தேர்ச்சி மட்டத்தினை பார்த்தீர்கள் என்றால் புலனறுவை காலத்து சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கு வேலைப்பாடுகள், கட்டட நிர்மாணிப்புகளை கற்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது அமைந்திருக்கிறது. சரியா? அதாவது புலனறுவை காலத்து சித்திர சிற்ப செதுக்கல் கட்டடக்கலை அம்சங்களை தான் நாங்கள் கற்கின்றோம், கற்றுக்கொண்டும் வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இதிலே இது புலனறுவை காலத்து சிலைகள். சரியா? அதைத்தான் நாங்கள் இதிலே கற்க போகிறோம். முதலாவதாக மாணவர்களே கற்றற்பேறுகளை பார்க்கலாம். அடுத்து கற்றற்பேறுகளிலே முதலாவதாக இருப்பது என்னவென்றால் புலனறுவை காலத்து சிலைகளை குறிப்பிடுவார் என்றவாறு கற்றற்பேறு முதலாவது கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த பகுதியை கற்பதனூடாக புலனறுவை காலத்து சிலைகளை இலகுவாக இனங்கண்டு பெயரிடக்கூடியதாக இருக்கும் பரீட்சை வினாக்களே. அடுத்து சிலை நிர்மாணங்களின் வரலாற்று பின்னணியை தேடி அறிவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. அதாவது அந்த புலனறுவை காலத்து சிலைகளுடைய அந்த சிலை நிர்மாணிப்புகள் ஒவ்வொன்றினுடைய பின்னணி, என்னத்துக்காக இது உருவாக்கப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டது, சரியா என்ற விடயங்களை நீங்கள் இதனூடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து கற்றற்பேறு நிர்மாணத்துக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்களையும் நுட்ப முறைகளையும் விவரித்து கூறுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. அதாவது அந்த புலனறுவை காலத்து அந்த படைப்புகளிலே அந்த ஊடகங்கள் நுட்ப முறைகள் எவ்வாறு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, சரியா அந்த விடயங்களையும் இதிலே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்த கற்றற்பேரை பாருங்கள், புலனறுவை காலத்து சிலைகள் பற்றிய தகவல்களை திரட்டுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. சரியா? அடுத்த இறுதி கற்றற்பேறாக இருக்கிறது புலனறுவை காலத்து சிலைகளை மதித்து நயப்பார். அதாவது புலனறுவை காலத்து சிலைகளை கற்று நீங்கள் அதனுடாக பல்வேறுபட்ட விடயங்களையும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஒப்பீடு ரீதியாகவும் அவற்றை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா மாணவர்களை நாங்கள் இனி தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது புலனறுவை காலத்து சிலைகள் தொடர்பாக எவ்வாறான வினாக்கள் அல்லது எவ்வாறாக அவற்றை கற்பதற்கான ஒரு வழிமுறையைத்தான் இதிலே பார்க்க போகிறோம். அதாவது இந்த சிலைகள் பல்வேறுபட்ட சிலைகள் காணப்படும், அந்த சிலைகள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு இலகுவாக குறித்து வைத்து கற்கும் முறையினை நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம். பாருங்கள், இதிலே கூறப்பட்டது போல அந்த புத்தர் சிலைகள், சரியா அந்த புலனறுவை காலத்து இந்த புத்தர் சிலைகள், சரியா இந்த சிலைகள் என்றாலே அதில் முதல் நாங்கள் அனுராதபுர கால புத்தர் சிலை கற்றுவிட்டோம். அதே போல இது என்ன பகுதி, புலனறுவை கால புத்தர் சிலைகளை பற்றி தான் இதிலே கற்கப் போகிறோம். பாருங்கள் இதிலே, அதாவது முதலாவதாக புத்தர் சிலை என்றவாறாக அட்டவணையிலே ஒரு பகுதி காண்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அந்த அட்டவணையிலே காலம், நூற்றாண்டு, அடுத்து அனுசரணை வழங்கியவர், அடுத்து பாரம்பரியம் அல்லது கலைப்பாணி என்ற ஒரு பகுதி, அதுக்கடுத்ததாக ஊடகம், நுட்பமுறை என்றவாறாக அந்த அட்டவணை பகுதியானது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு நீங்களும் இதை பார்த்து பிரித்து வைத்து கொண்டீர்களாக இருந்தால் அவற்றினூடாக நீங்கள் என்ன செய்யலாம், பரீட்சைக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பிரித்து அந்த விடைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இலகுவாக இருக்கும் மாணவர்களே. சரியா மாணவர்களே, இதிலே பாருங்கள் அந்த புத்தர் சிலைகள் என்றால் இதிலே பாருங்கள் சமாதி புத்தர் சிலை, அடுத்து வித்தியாதர குகை புத்தர் சிலை, சரியா அதுக்கடுத்து நின்ற நிலை புத்தர் சிலை,
துயில் நிலை புத்தர் சிலை என்றவாறு பிரித்து நோக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு புத்தர் சிலைகளுக்குமான காலம், நூற்றாண்டு, நுட்ப முறைகள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அட்டவணையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை அடிப்படையாக கூட நீங்கள் பிரித்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். அடுத்து அந்த ஒவ்வொரு சிலையினதும் கலைத்துவ பண்புகள், சரியா, அதாவது அந்த புத்தர் சிலையில் இருக்கின்ற கலைத்துவ பண்புகளை நீங்கள் என்ன செய்யலாம், இவ்வாறாக பிரித்து நோக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அதாவது புத்தர் சிலை என்றவாறாக ஒரு பகுதி, முத்திரையும் மெய்நிலையும். அந்த புத்தர் சிலைகள் நாங்கள் ஏழவே கற்றுவிட்டோம். அந்த புத்தர் சிலைகளில் ஒவ்வொரு முத்திரைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கு, சரி, அந்த உருவங்கள்ல அந்த முத்திரைகளும் மெய்நிலைகளும். அடுத்து ஆசனமும் முறையும். அதுக்கடுத்ததாக உச்சி குடுமி அல்லது தலையணி. அடுத்து காவியுடை, தலைப்பகுதி பண்புகள். அடுத்து ஏனைய கலைத்துவ பண்புகள் என்றவாறாக நீங்கள் பிரித்து நோக்கி கற்றீர்களாக இருந்தால் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா மாணவர்களே, இன்னும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் புத்தர் சிலைகள். அதாவது நாங்கள் முதல் பார்க்க போவது புலனறுவை கால கல்விகாரி புத்தர் சிலைகள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம். சரியா, அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டுல புலனறுவை காலத்தில் மகா பராக்கிரபாகு மன்னனால இந்த விகாரி என்ன செய்யப்பட்டதாம், நிர்மாணிக்கப்பட்டது. சரியா, அதாவது உத்தரராமை நிர்மாணிக்கப்பட்டது. சரி, என்ன உத்தரராமி நிர்மாணிக்கப்பட்டது. அதனால கிபி 12ஆம் நூற்றாண்டுல மகா பராக்கிரபாகு மன்னனால் என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த உத்தரராமை நிர்மாணிக்கப்பட்டது. எந்த காலம், புலனறுவை காலம். சரியா, இதிலே இந்த கருங்கல்ல 4 சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளதால் கல்விகாரி எனப்பட்டது. சரியா, அதாவது கருங்கல்லை உபயோகித்து 4 சிலைகள், 4 புத்தர் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது என்னென்று சொல்லப்பட்டது, கல்விகாரி, புலனறுவை கல்விகாரி என்று பெயர் பெற்றிருக்கிறது. சரியா, இதிலே அடுத்து பார்க்கலாம் அந்த கல்விகாரி புத்தர் சிலைகள் எந்த எண்ணக்கருவை கொண்டதாக இருக்கிறது. சரி, அதாவது தேரவாறு பௌத்த எண்ணக்கருவை விட மகாயான பௌத்த எண்ணக்கருவி எடுத்துக்காட்டுவதாக விமர்சகர்கள் கூறுகிறார்கள். சரியா, அதாவது இந்த புத்தர் சிலைகள் பொதுவாக தேரவார பௌத்த எண்ணக்கருவி தான் கொண்டிருக்கும். ஆனால் அதை விட இது என்ன செய்யப்பட்டிருக்குது, மகாயான பௌத்த எண்ணக்கருவி கொண்டதாக இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த கல்விகாரி புத்தர் சிலைகள், புலனறுவை கல்விகாரி புத்தர் சிலைகள் என்ன பண்பை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது, மகாயான பௌத்த எண்ணக்கருவி அடிப்படையாக கொண்ட புத்தர் சிலைகளாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, இதிலே நாங்கள் பார்க்கலாம் அந்த கல்விகாரி புத்தர் சிலைகளிலே காணப்படுகின்ற சில பொதுவான பண்புகளைத்தான் நாங்கள் இதிலே தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். சரியா, அதாவது இந்த கல்விகாரி புத்தர் சிலைகளுடைய பொதுவான பண்புகள் என்னவென்றால், முதலாவதாக பார்க்கலாம் மாணவர்களே, அதாவது மகாயான கலை பாரம்பரிய இயல்புகளை கொண்டதோட கருணை தோற்றத்தை விட வீர குணங்களையும் வீரத்தன்மைகளையும் கொண்டதாக காணப்படுகிறது. சரியா, அதாவது இது மகாயான பௌத்த எண்ணக்கருவி கொண்ட ஒரு புத்தர் சிலையாக இருந்தாலும் அந்த கருணை தோற்றத்தை விட வீர இயல்புகளை கொண்ட புத்தர் சிலைகளாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது வீர குணங்கள் வீரத்தன்மை எல்லாம் என்ன செய்யப்பட்டது, இந்த புத்தர் சிலைகள்ல வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, இதுல பார்த்தீர்கள் என்றால் அந்த ஒரு பக்கத்தை மறைக்கும் உடலோடு ஒட்டிய காவியுடை சமாந்தரமாக இடப்பட்ட இரட்டை கோடுகளால் அமைக்கப்பட்டிருத்தல். அதாவது அந்த புத்தர் சிலைகளுடைய அந்த ஆடை அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் ஒட்டிய அந்த உடையாக, ஏன்னா உடலோடு ஒட்டிய தன்மையோடு இந்த ஆடையானது நிர்மாணிக்கப்பட்டதோட சமாந்தரமாக இடப்பட்ட அந்த இரட்டை கோடுகளால் என்ன செய்யப்பட்டிருக்குது, அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த புத்தருடைய காவியுடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, அடுத்து பார்க்கலாம் அரைவாசி மூடிய கண்கள் நீண்ட காதுகள். அதாவது அனுராதபுர கால புத்தர் சிலைகளை போல இதுவும் எப்படி இருக்கிறது, அரைவாசி மூடிய கண்கள் நீண்ட காதுகள் எல்லாம் கொண்டதாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அடுத்து தலைமுடியை பார்த்தீர்கள் என்றால் சுருள் தலைமுடியை கொண்டதாக உச்சி குடுமியும் விடப்பட்டவாறு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, சுருள் தலைமுடியை கொண்டதாக உச்சி குடுமியும் விடப்பட்டதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த புலனறுவை கால கல்விகாரி புத்தர் சிலைகளும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, இதுல நாங்க முதல் பார்க்க போறது அமர்ந்த நிலையில் இருக்கும் பாரிய சமாதி புத்தர் சிலை. சரியா, அதாவது அமர்ந்த ஆசன முறையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை, சமாதி புத்தர் சிலையை தான் நாங்கள் முதலாக இதிலே கல்விகாரி புத்தர் சிலையில் கற்க போகிறோம். பாருங்கள், அந்த ஒளிப்படம் நன்றாக உங்களால் இனம் காணக்கூடியதாக இருக்கும், தெளிவான தன்மையோடு காணப்படுகிறது.
சரியா, அதாவது பாதி மூடிய கண், நீண்ட காதுகள், சரியா, ஒரு தியானத்தன்மையோடு இருக்கின்றத, சரியா, ஒரு அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பாரிய கல்விகாரி புத்தர் சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, நாங்கள் இனி பார்க்கலாம் இந்த சமாதி புத்தர் சிலை, இந்த பாரிய அமர்நிலை புத்தர் சிலை எவ்வாறான ஆசன முறை, எந்த நுட்ப முறை பின்பற்றப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களில் நாங்கள் தொடர்ந்தும் கற்கப் போகிறோம். சரியா, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, இந்த கல்விகாரி புனித பூமிக்குள் வீராசன முறை அமர்ந்த நிலையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பெரிய புத்தர் சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரி, என்ன என்ன அமர்ந்த நிலை, வீராசன முறை. சரியா, அதாவது புடைப்பு சிற்பமாகிய இது தியான நிலையை குறித்து நிற்கிறது. சரி, அதாவது சமாதி புத்தர் சிலை என்றால் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தியான நிலை. சரியா, தியான நிலையிலே காணப்படுகின்றவாறாகத்தான் இந்த பாரிய புத்தர் சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா, அதிலே இந்த ஆசனத்தில் என்ன அலங்காரங்கள் இருக்கிறது என்றால் வஜ்ர குறியீட்டு அலங்காரங்களும் சிங்க உருவங்களும் பொழியப்பட்டு இந்த வஜ்ராசனமானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தர் சிலையானது அமர்ந்திருக்கின்ற ஆசனமானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் வஜ்ராசனம் என்கின்ற வஜ்ராசனம் என்று சொல்லப்படுகிறது. சரியா மாணவர்களே, இந்த புத்தர் சிலை இந்த தலைக்கு பின்னால நீங்க பார்த்தீங்கன்னா தாமரை பூவை கொண்ட அலங்கார வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு பகுதி அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையும் நீங்கள் இலகுவாக அதிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, ஒரு மிகவும் தெளிவான தன்மையான நிலை, ஒரு சாதாரணமாக தெளிவாக தெரிகின்றது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களால். அதாவது புத்தர் சிலையின் தலைக்கு பின்னால் என்ன தாமரைப்பூ அலங்காரங்களை கொண்ட ஒளிச்சுடரான அலங்கார வேலைப்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, இதிலே பார்த்திருக்கின்ற மாணவர்களே, அங்கே செங்குத்தாகவும் கிடையாகவும் அமைந்த தூண்கள் காணப்படுகிறது. அந்த தூண்கள்ல சிறிய புத்தர் சிலைகளை கொண்ட விமான அலங்காரங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது கிடையான அடுத்த செங்குத்தான தூண்கள் இருக்குதாம், அந்த சிறிய புத்தர் சிலைகளை கொண்ட விமான அலங்காரங்களும் இருக்குதாம். சரியா, அந்த கிடையாக அமைந்த தூண்கள் அந்தங்கள்ல மகரவாயும் சிம்ம உருவமும் செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது கிடையாகவும் செங்குத்தாகவும் சில தூண்கள் உருவாக்கப்பட்டன்னு சொன்னேன். அதுல அந்த கிடையாக இருக்கின்ற தூண்கின்ற அந்த பகுதிகளில் மகரவாய்களும் சிம்ம உருவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாம், செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. சரியா மாணவர்களே, நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த கல் அந்த சமாநிலை புத்தர் சிலையானது ஒரு இயல்பான ஒரு கல்லின் மீது என்ன செய்யப்படுது, ஒப்பமாக பொழியப்பட்டு தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறாம், நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலைன்ற ஒரு புறத்தை மூடிய காவியுடையும் கூடிய, அதாவது இரட்டை கோடு. சரி, அதாவது புலனர்வைக்கான கல்விகார புத்தர் சிலைகளுடைய பொதுவான பண்புகளுக்கு இது பார்த்து விட்டோம். சரி, அதாவது அந்த பாதி ஒரு பகுதி மட்டும் மூடிய நிலையில காவியோட இது காண்பிக்கப்பட்டிருக்கிறதோட அதுல இரட்டை கோடுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த காவியுடைய ஆனது. சரி, அதே போல இதுவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உடலோடு ஒட்டியவாறு அந்த பாதி மூடிய பகுதியுடன் இரட்டை கோடுகளால் அந்த காவியுடையானது, புத்தரனுடைய காவியுடையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதிலே பார்த்திருக்கின்றால் நீண்ட காது, சுருள் முடியுடன் கூடிய உச்சி குடுமி என்றவாறாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், நீண்ட காது. சரியா, அடுத்தது பாதி மூடிய கண், அடுத்தது பின்னுக்கு தாமரை அலங்கார உருவம். சரியா, அந்த தீச்சுடர் போல அந்த தாமரை அலங்கார மொழிவட்டம் போல இருக்கிறது அது பார்த்தால். அடுத்து இது ஒரு பாரிய புத்தர் சிலையாக காணப்படுகிறது. அந்த ஆசனம் அமைந்திருக்கின்றது வஜ்ராசன குறியீடுகள் எல்லாம் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வித்தியாதர குகை புத்தர் சிலை. சரியா, அதாவது நாங்கள் இதிலே முதல் பார்த்தது புலனர்வை கால அந்த கல்விகார புத்தர் சிலையில் இருக்கின்ற சமாதி நிலை பாரிய புத்தர் சிலையை கற்றுவிட்டோம். அடுத்து நாங்கள் பார்க்க போவது வித்தியாதார குகை புத்தர் சிலையை தான் நாங்கள் இதிலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரியா, பாருங்கள் மாணவர்களே, ஒரு சாதாரண அளவில் உங்களால் தெளிவாக இனம் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், ஒரு புத்தர் சிலையினுடைய தோற்றமானது புத்தனுடைய தோற்றமானதிலே தெரிவதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, அதுவும் ஒரு தியான நிலையில் தான் காணப்படுகிறது. அந்த வித்தியாதார குகை புத்தர் சிலையை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து என்ன செய்ய போகின்றோம், கற்க போகின்றோம். சரியா, அதாவது முதலாக இயல்பான கல்லை குடைந்து நிர்மாணிக்கப்பட்ட
மிகப்பெரிய குகையான வித்தியாதார குகை இலங்கையர்களின் செதுக்கல் கலையின் ஒரு சிறந்த படைப்பாகும். சரியா, முதலாக ஒரு இயற்கை கற்குகையை குடைந்து நிர்மாணிக்கப்பட்ட குகைதான் என்ன, வித்தியாதார குகை. அந்த வித்தியாதார குகையில்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த புத்தர் சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது பார்க்கலாம் தொடர்ந்தும் அந்த வஜிர குறியீடுகளையும் சிம்ம உருவ செதுக்கல்களையும் கொண்ட வஜிராசனத்தின் மீதுதான் என்ன இந்த புத்த பெருமான் வீராசன முறைகள் தியான நிலையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறார். சரியா, அதாவது வஜிர குறியீடுகள், அடுத்தது சிம்ம உருவங்களில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த வஜிராசனத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த புத்தனுடைய தோற்ற அமைப்பானது செதுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ஆசன முறை, வீராசன முறையில் அமர்ந்திருக்கிறது, தியான நிலையை காண்பிப்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, அதிக புடைப்பாக பொழியப்பட்டுள்ளது இந்த ஒரு சிலையாகும். சரியா, அதாவது அதிகமாக ஒரு புடைப்பான தன்மையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பொழியப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனித்துவமான பண்பாக கொள்ளப்படுது. சரியா மாணவர்களே, அதாவது இந்த புத்த சிலையில பல்வேறுபட்ட உருவங்கள், சரியா, இந்த புத்த சிலையில பல்வேறுபட்ட உருவங்கள் கற்றுவரல புடைப்பு முறையில ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அந்த புத்த சிலை மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட அலங்கார உருக்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, புடைப்பு முறையில அந்த கற்சிலையோடு என்ன செய்யப்பட்டிருக்கு, கற்றுவரல ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. சரியா, அடுத்து மாணவர்களே, அந்த புத்தர் சிலையில இருக்கின்ற சில அலங்கார வடிவங்கள் எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்தும் கற்க போகிறோம். பாருங்கள் மாணவர்களே, அதாவது சிலைக்கு பின்னால பார்த்தீங்கன்னா தோரணம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, தோரணம். அதுக்கு மேல இந்த தலைக்கு மேல குடை வடிவம் ஒன்று இருக்குதா, என்ன இருக்குது, குடை வடிவம். சரியா, பாருங்கள் அந்த புத்த சிலைக்கு பின்னாடி தோரணம் இருக்குதா, குடை வடிவம் தெரிகிறது, உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், சாதாரணமாக தெரிகிறது. அதாவது புத்த சிலையின் தலைக்கு மேலாக என்ன காணப்படுகிறது, குடை வடிவம் இருக்கிறது. மேற்பக்கமாக இரண்டு புறத்திலையும் இரு தேவர்கள் உருவம் இருக்குது. அந்த புத்த சிலை நடுவாக இருக்கிறார் என்றால் அந்த இரண்டு பக்கங்களையும் என்ன தேவர்களுடைய உருவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, கீழ்ப்பக்கமாக ரெண்டு பக்கத்திலையும் என்ன இருக்குண்டா சாமரம் ஏந்திய இருவர் காணப்படுகின்றவாறாக செதுக்கப்பட்டிருக்கு. சாமரை வீசுபவர்கள் காணப்படுகிறார்கள், அவ்வாறாக அது செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, ஆசனத்தின் பிற்புறத்தில் இரண்டு பக்கங்களையும் இரண்டு சிங்க உருவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அப்ப தலைக்கு பின்னாடி என்ன தோரணம், சரியா, தலைக்கு மேல குடை, அடுத்து அவருடைய இரண்டு பக்கங்களையும் மேலே என்ன அந்த புத்தனுடைய அந்த செதுக்கல் வேலைப்பாட்டுக்கு இரு பக்கங்களையும் மேற்பக்கமாக இரண்டு தேவர் உருவங்கள், அடுத்த கீழ்ப்பக்கமாக இரண்டு சாமரை வீசுகின்ற உருவங்கள். சரியா, அது மட்டுமல்லாமல் அடுத்து அவருடைய ஆசனத்துக்கு பின்னால இரண்டு சிம்ம உருவங்கள் என்றவாறாக இவ்வாறு இரண்டாக பல்வேறுபட்ட உருவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த புத்தர் சிலைகளை சுற்றி வர செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது மேற்புறமாக இருக்கின்ற அந்த தேவர்கள், சரி, அந்த நான் உங்களுக்கு கூறினேன் அந்த உருவங்கள் ஒவ்வொன்றும் அது யார் யார் என்று பார்க்கலாம். அதாவது அந்த மேற்புறமாக இருக்கிற தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்படுது. யார் யார், பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்படுது. சாமரமேந்திய அந்த வடிவங்கள் வித்தியாதரர்கள், யாராம், வித்தியாதரர்கள் என்றும் ஒரு கருத்து நிலவி வருது. சரியா, இவ்வாறு விமர்சகர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சரியா, கூரை அமைப்பிலும் சுவர்களிலும் தேவர்கள் உருவம் அதிகம் இருந்ததாக சொல்லப்படுது. சரியா, அதாவது அந்த கூரை அமைப்பிலையும் சுவர்கள்லையும் அதிகமாக தேவர் உருவங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம், நிர்மாணிக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. சரியா, இந்திரஜால குகையின் சாக்கிய கடவுளை புத்தர் சந்திக்கின்ற நிகழ்வு கூரையிலும் சுவர்களிலும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, இந்திரஜால குகையில சாக்கிய கடவுளை யார் சந்திக்கிறார், புத்தர். அது அந்த இந்த குகையின் சுவர்கள்லையும் கூரைகள்லையும் அதிகமாக வரையப்பட்டிருந்து சொல்லப்படுது. சரியா, அடுத்து இந்த இரட்டை கோடுகளாக காவியுடைய செதுக்கப்பட்டு, அதாவது நாங்கள் தொடர்ந்து பார்க்க போது என்னவென்றால் அந்த வித்தியாதார குகை புத்தர் சிலையினுடைய அந்த ஆடை அமைப்பு, சரி, ஆசன முறை போன்ற விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது இரட்டை கோடுகளாக காவியுடைய செதுக்கப்பட்டிருக்கிறது. கால்கள் என்ன முறை, வீராசன முறையோட கைகள் தியான முறையிலையும் இருக்கின்றவாறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது இரட்டைக்கோடு அலங்கார அமைப்பு முறை, கால்கள் வீராசன முறை, அடுத்த கைகள் தியான முறை என்றவாறாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வித்தியாதார குகை புத்தர் சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, உயர்புடைப்பு நுட்ப முறையோடு நிர்மாணிக்கப்பட்ட இந்த சிலை 4 அடி
7 அங்குலம் உயரமுடையதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதாவது உயர்புடைப்பு நுட்ப முறையோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த வித்தியாதார குகை புத்தர் சிலை. அது 4 அடி உயரமும் 7 அங்குலம் உடையதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, 4 அடி 7 அங்குலம் உயரமுடையதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அடுத்து இந்த புத்தர் சிலையில் இருக்கின்ற சில தனித்துவமான பண்புகளைத்தான் பார்க்க போகிறோம். சரியா மாணவர்களே, அதாவது இந்த புத்தர் சிலையானது மிக நுணுக்கமாக பொழியப்பட்டதாக இருக்கிறதோட இந்த சிலையின் ஒரு பக்கத்தை மாத்திரம் மறைக்கின்ற வகையில காவியோடு இருக்கிறது. இரட்டை கோடுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது அலங்கரிக்கப்பட்டவாறாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம்தான் இதுவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மூடியவாறு இருக்கிறது, இரட்டை கோடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அனுராதபுர கால புத்தர் சிலைகளுக்கும் புலனறுவை காலத்து புத்தர் சிலைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அவ்வாறாக நிறைய என்றல்ல, சில வேறுபாடுகள் இருக்கிறது. அவற்றை நீங்கள் பிரித்து நோக்கி கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே, அடுத்து பாருங்கள், இந்த சிலையினால் காட்டப்படுகின்ற படைப்பாக்க அம்சங்கள் மூலம் மகாயான எண்ணக்கருக்களை வெளிக்கொணர முயற்சி செய்துள்ளமை வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்று விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த புத்தர் சிலையினூடாக மகாயான எண்ணக்கருவை என்ன அந்த கலைஞன் வழிகாட்ட முனைந்திருக்கிறார் என்று விமர்சகர்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள். சரியா மாணவர்களே, அடுத்து நாங்கள் பார்க்க போவது அந்த புலனறுவை கால புத்தர் சிலைகள் ஒன்றான நின்ற நிலை புத்தர் சிலை. சரியா, இது பார்க்க போகின்றோம். நின்ற நிலை புத்தர் சிலை தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்து கற்கப் போகிறோம். பாருங்கள் மாணவர்களே, நின்ற நிலை புத்தர் சிலை. சரியா, அதாவது கைகளை கட்டியவாறு நிற்கின்ற ஒரு புத்தர் சிலை. சரியா, இந்த புத்தர் சிலையை பார்த்தீர்கள் என்றால் ஒரு உணர்வு வெளிப்பாடு வெளிப்படுகிறது. அதை நாங்கள் தொடர்ந்து கற்கும் போது உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், பார்த்தவுடன் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சரியா, தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது தாமரை பீடத்தின் மீது 3 வளைவுகளுடன் நின்ற நிலையாக இந்த நிர்மாணிக்கப்பட்டதாக என்ன இந்த புத்தர் சிலை பொழியப்பட்டிருக்கிறது. அதாவது அதிப்புடைப்பு சிலையாக பொழியப்பட்டிருக்கிறது. தாமரை பீடத்தின் மீது 3 திரிவங்க, சரியா, திரிவங்க நிலை, 3 வளைவுகள். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு அந்த சாதாரண பரீட்சையில் வருகின்ற இந்த விளக்க வினா, அதாவது அந்த சிறு குறிப்பு போல நீங்கள் குறிக்க வேண்டி வரும். அந்த ஒரு சொல் தந்து விட்டு அதனுடைய விளக்கத்தை தாருங்கள். அதில் அந்த திரிவங்கம் என்று போட்டால் அதற்குரிய விடை என்ன, 3 வளைவுகளை கொண்ட நின்ற நிலை அல்லது மெய்நிலை என்று கூறலாம். சரியா, ஆகவே பாருங்கள், தாமரை பீடத்தின் மீது 3 வளைவுகளின் கூடிய நின்ற நிலையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 3 வளைவுகள் இதிலே தென்படுகிறது. சரியா, இவ்வாறாக இந்த புத்தர் சிலை என்ன பொழியப்பட்டிருக்கிறது, அதிப்புடைப்பு சிலையாக. சரியா, ஒப்பமாக வடிக்கப்பட்டுள்ள இந்த சிலை என்ற காவியுடைய மடிப்புகள் சமாந்தரமாக இரட்டை கோடுகளால் அமைக்கப்பட்டுள்ளது. சரியா, எவ்வாறாக சமாந்தரமாக இரட்டை கோடுகளால் இந்த காவியுடையானது என்ன வடிவமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த சிலையின் கைகள் நெஞ்சின் மீது குறுக்காக கட்டப்பட்ட நிலையில் செதுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதாவது அந்த கைகள் சிலையினுடைய புத்தர் சிலையினுடைய பொதுவாக அந்த தியான முத்திரை என்றால் அந்த தியான நிலை என்றால் அந்த சமாதி நிலையில தியானத்தை காண்பிப்பது போல் அந்த கைகள் இருக்கும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான முறையில் அந்த குறுக்காக கைகள் கட்டப்பட்ட விதத்தில் இந்த புத்தர் சிலையானது என்ன செய்யப்பட்டிருக்குது, நிர்மாணிக்கப்பட்டிருப்பது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. சரியா, அப்போ இந்த குறுக்காக கட்டப்பட்ட நிலையில் செதுக்கப்பட்ட இந்த செதுக்கல் வேலைப்பாடு இந்த புத்தர் சிலையை பற்றி எங்களுடைய செனரட் பரணவிதான் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இச்சிலை பிறரின் துக்கத்துக்கு துக்கித்தல் என்று தன்மை வெளிப்படும் என்ற வகையில செதுக்கப்பட்டதாக சொல்லுகிறார். சரியா, அதாவது பிறரின் துக்கத்திற்கு துக்கித்தல் தன்மை வெளிப்படுகிறது என்று செனரத் பரணவிதான் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது பாரு துக்க துக்கித்த முத்திரை என்று சொல்றது. சரியா, அதாவது புத்த பெருமானின் பரிநிர்வாணத்தை இட்டு வேதனைப்படும் இது ஆனந்த தேரரின் சிலை என கருதப்படுகிறது. சரியா, அதாவது புத்தர் பெருமான் பரிநிர்வாணம் அடைகின்ற அந்த நிலையை பார்த்து துக்கப்படுகின்ற சோக நிலையை அடைகின்ற அந்த ஆனந்த தேரர், சரியா, ஆனந்த தேரர் என்ற ஒரு கருத்து நிலவுது. இது அந்த ஆனந்த தேரருடைய சிலை என்று ஒரு கருதப்படுகிறது. சிறியமானவர்களே, அடுத்து பார்க்கலாம், இந்த சிலையில காணப்படுகிற முத்திரையை பற்றி வேறொரு கருத்துக்களும் இல்லை. இனி நாங்கள் தொடர்ந்தும் சில விடயங்களை கற்கக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், நீளமான காதுகள். சரியா, அந்த புத்தர் சிலையை பார்த்தீர்கள் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், நீளமான காதுகள். சரியா, அடுத்து உச்சி குடுமி,
சரியா, குடுமி காணப்படுகிறது. அதே போல அந்த சற்று சுருண்டதாக முடி என்ன செய்யப்பட்டிருக்கிறதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அந்த புத்தருடைய உருவம் என்று கூறப்பட்டாலும் ஆனந்த தேரர் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த உருவத்திலே பொதுவாக அந்த உருவத்திலே சுருண்ட முடியாகவும் காணப்படுகிறது. தாமரை மீது வீற்றிருத்தல் ஆகியவற்றை கருதி இந்த சிலை புத்த சிலை என்று கருதப்படுது. சரி, அதாவது ஆனந்த தேரருடைய உருவம் என்று சொல்லப்பட்டாலும் இவ்வாறான இதிலே கூறப்பட்ட சில பண்புகளை அடிப்படையாக கொண்டு இது புத்தருடைய உருவம் என்று என்ன செய்கிறார்கள், அவர்கள் நிச்சயித்து கூறுகிறார்கள். அதாவது என்ன பண்புகள் என்றால், நீளமான காதுகள் இருக்குது, குடுமி காணப்படுகிறது, சுருண்ட தலைமுடி, அடுத்த தாமரை மீது வீற்றிருத்தல் போன்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டு இது புத்த சிலை என்று அவர்கள் ஒரு முடிவை கூறியிருக்கிறார்கள். சரியானவர்களே, அப்ப ஏனென்றால் தெய்வீக வடிவங்கள் மாத்திரம்தான் என்ன, தாமரை மலர் மீது காண்பிக்கப்படும். சரியா, அதாவது அந்த தெய்வ உருவங்கள், தேவ உருவங்கள் போன்ற அந்த உருவங்கள் மட்டுமே தான் என்ன செய்யப்படும், அந்த தாமரை பீடத்தின் மீது அல்லது தாமரை உருவங்கள் மீது நிற்பது போல என்ன செய்யப்படும், காண்பிக்கப்படும் மாணவர்களே. சரியா மாணவர்களே, இதிலே நாங்கள் பார்த்து கொண்டு வருவது அந்த பொன்னறுவை கால கல்விகாரை புத்தர் சிலைகள். அதிலே நாங்கள் இன்று சில புத்தர் சிலைகளை பற்றி பார்த்து விட்டோம். தொடர்ந்தும் ஏனைய வகுப்பிலில் பொன்னறுவை கால கல்விகாரை புத்தர் சிலையுடைய ஒரு பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கல்வி தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து முனைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.